உன் வீட்டில் பெரிய தேவன் இருப்பதாக நினைத்துக்கொள். அவர் உன் அக்கறையையும் கூட தீர்த்து வைப்பார். ஏமாற்றம் செய்யும் தேவன் என் அருகில் இல்லை என்று நினைத்தால் என் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள். கவனமாக இரு. முட்டைக்காய் குடித்தால் பாதங்களை இழக்க நேரிடும். தேவனிடம் உன் பெருமையும் அகங்காரமும் பயனில்லை. எப்போதும் பணிவாக இரு. நீங்கள் மக்களுடன் நடந்து கொள்ளும் போதும் தேவனுடன் நடந்து கொள்ளும் போதும் எப்போதும் பணிவாக இருங்கள். அது ஒரு பொன்னான கொள்கை. பல்லு உள்ள இடத்துல என்ன நடக்குது? பல்லு உள்ள இடத்துல என்ன நடக்குது? சண்டி என்றால் அருகில் எப்போதும் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். பணிவு, கீழ்ப்படிதல் ஆகியவற்றை காட்ட வேண்டும். கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். நாம் அவனை மதிக்க வேண்டும். அகந்தை வார்த்தைகள், பெருமை எண்ணங்கள் இவை எதுவும் பயனில்லை. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் ஒரு வஞ்சகமான ஜாதி, வஞ்சகமான மக்கள் என்று கூறுகிறார். சியோன் மகளிரே, எப்படி நடக்கிறாங்க தெரியுமா? அவர்கள் தங்கள் கழுத்தை ஆட்டிக்கொண்டு பெருமையுடன் நடக்கிறார்கள். அதாவது அவர்கள் நடையில் பெருமை தெரிகிறது. எசாயா 3 நீங்கள் படியுங்கள். இது மிகவும் அதிசயமாக இருக்கிறது. பெருமை கொண்டவர்களை தேவன் எப்படி நடத்துகிறார் என்று பாருங்கள். ஜெபத்தின் உடல் மொழி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், பணிவுடன், தாழ்மையுடன், கட்டளையிடும் போல் அல்ல. நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள், உடனே குவிந்து வேண்டுகிறோம் என்றால் அதற்கான அர்த்தம் என்னவென்றால், நான் தாழ்மையான மனதுடன் நான் உம்மை நாடுகிறேன். என் காரியங்களை, என் பெருமையை நான் ஒப்புக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில் நான் தாழ்த்தப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். நான் என் கால்களில் நின்று கொள்ள முடியாது. நான் உம்மை முன் முழங்கால் விழ வேண்டும். அதுதான் அந்த உடல் மொழி.